வாழுகிறார். You are holy, holy, are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy. My dear brothers and sisters, each and every day His grace is new. It's a great joy to see you through this program this very day. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் துதிக்க தக்க துதியின் பாத்திரராய் இருக்கிறார். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்யணுமா? இது நானும் சாம் ஹட்சன் பிரதர், நாங்க ரெண்டு பேரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Do you want God to dwell in your house wherever you are? Today myself, brother Sam Hudson, are waiting to worship God. Before that, shall we do a small prayer? Our gracious heavenly Father God, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, we look up to your face. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். We come to the throne of grace. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, மன சஞ்சலத்தோடு பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீ நோக்கி பார்க்கிற. You're watching everyone who's been watching this program with all kinds of burden and trouble and tears. Wipe away the tears of God. Let them feel your touch. Let it be a heavenly visitation. Let them feel the heavenly touch. உம்முடைய பரலோகம் சந்திக்கிற ஒரு நேரமாக, பரலோக தொடுதலை உணர்கிற நேரமாக, பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிற நேரமாக இருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். Transform the situation of God. எல்லா சூழ்நிலையை தலைகீழாக நீ மாற்றப் போகிறீர். இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாக உடைய வாழ்க்கையில் இருப்பதாக. Let it be a new beginning in that life. We give this program into the hands. Take control of it. In Jesus' name we pray. Amen. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் துதி மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை. கைகளை தட்டி உற்சாகமாக பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓஹோ, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, மகிமை ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஆவியே. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஓஹோ, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, அம்மேன் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். When you exalt and lift him, God says, I will come and bless them. Do you want the blessing of God? நன்றி உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இன்றுக்கு உதவாத எங்கள் மேல் பாசத்தை, நேசத்தை, அன்பை காட்டினீரே. மன்னான எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமே, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்காக, பாசத்திற்காக நாங்கள் பாத்திரமே இல்லை, தகுதியே இல்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சொல்லுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனுடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்த்ததல்லவா? நாம் எத்தனை பாக்கியம் கொண்டவர்கள்! கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமே, நீ பாக்கியவான். You are a blessed generation because the eyes of God is watching you. Even today while I was waiting in the presence of God, this verse came into my heart. Jeremiah chapter 24 verses 6. For I will set my eyes upon thee for good. எரேமியா 24:6 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை வைப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை வைப்பேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவே அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 138:6 வசனம் சொல்லுகிறது, தேவன் உயர்ந்தவராக இருந்த போதிலும் தாழ்மை உள்ளவர்களாகிய நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். Psalms 138 verses 6 says, though the Lord is on high, but yet he respects unto low of us. நீதிமொழிகள் 15:3 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது, நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, remember God is watching. He watches everything. He sees the good as well the wicked. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கண்கள் எதை நம்மிடத்தில் பார்க்கிறார்? எதற்காக அவர் பார்த்துட்டு இருக்கிறார்? What is God seeing in us? For what God is watching us? The Bible says in Psalms 32 verses 18, to guide and lead us into right pathway he is watching us. சங்கீதம் 32:18 வசனம் சொல்லுகிறது, நம்மை செமையான பாதையிலே வழி நடத்த அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்கிறதா. Deuteronomy 32:10 says, to
to guard us on the way. He is watching us. உபாகம் 32:10 சொல்லுகிறது, கண்மணி போல நம்மை பாதுகாக்க தேவனுடைய கண்கள் நம்மில் நோக்கமாய் இருக்கிறது. Deuteronomy 11:12 says, because he cares for us, he watches us. உபாகம் 11:12 சொல்லுகிறது, அவர் நம்மேல் அன்பு கூறுகிறபடினால் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். Matthew 6:4 says, to reward for all our deeds, he is watching us. மத்திய 6:4 சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொரு கிரிகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. First Chronicles chapter 16:9 says, to show his power, to show himself perfect, God is watching us. 1 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்முடைய வல்லமை விளங்க பண்ண, தன்மேல் அன்பு கூறுகளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை விசாரிக்கும்படி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை பாதுகாக்கும்படி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீ கடந்து செல்கிற பாதை அவருக்கு தெரியும். உன் மனதில் இருக்கிற வேதனைகள் அவருக்கு தெரியும். உன் மனதில் இருக்கிற பாரங்கள் அவருக்கு தெரியும். உன் மனதில் இருக்கிற கவலைகள் அவருக்கு தெரியும். Remember, God is watching. He knows your tears. He knows your pain. He knows your agony. He knows the frustrations and the question that is burdening you. இப்படியாக தன் பாதையிலே ஒரு பிரயாணம் செய்த ஒரு மனிதன் தன் எதிர்காலம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற கேள்வியோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு அவர் பிரயாணம் செய்தார். பயத்தோடு பிரயாணம் செய்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? There was a man who started his journey with all kinds of burden and trouble, with all kinds of fear. You know what God spoke to him? If you read Genesis chapter 28:15, behold, I am with thee, and I will keep thee in all thy place where thou goest. I will bring thee again into this land, for I will not leave thee until I have done that which I have spoken unto thee. ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து இந்த தேசத்தில் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேறும் மட்டும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆதியாகமம் 28:10 சொல்லுகிறது, ஆண்டவர் யாரோடு பேசினார் தெரியுமா? பீர்ஷிபாவிலிருந்து ஆரானுக்கு பிரயாணம் பண்ணின யாக்கோபோடு பேசின வார்த்தைகள் தான் இவைகள். To whom God spoke this word? God spoke to Jacob, who started his journey from Beersheba to Haran. This Jacob was a tent dweller. இந்த யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தார். வெளியே உலகம் அவருக்கு தெரியாது. பிரயாணம் செய்த அனுபவம் பழக்கம் இல்லை. He did not have an experience of traveling out. இந்த நாட்களில் இருந்த வசதிகள் அந்த நாட்களில் இல்லை. இந்த நாட்டில் ஒரு இடத்துக்கு எளிதாக பிரயாணம் பண்ணிடலாம். ஆனா அந்த நாட்கள் பிரயாணம் என்றால் ஆபத்து. கொடிய மிருகங்கள் நம்மை தாக்கிவிடும். பொல்லாத திருடர்கள் நம்மை தாக்கி விடுவார்கள். ரொம்ப ஆபத்து. ஆதலால் கூட்டம் கூட்டமாக தான் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவார்கள். Those days traveling was very dangerous. Wild animals might attack. Wicked people might attack us. So that is why people never used to travel alone. They used to travel as groups. But Jacob had to travel alone. இந்த நாட்கள் பல வசதிகள் இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்கள் சின்ன பிள்ளைகளை, வாலிபர்களை பார்த்து பெற்றோர்கள் நான் கூட வரட்டம்பா என்று சொன்னாங்க, டாடி மம்மி நீ தேவையில்லை, நான் போயிடுறேன். I will go. The children might say, don't worry, I will go safe. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா என்ன கிடைக்கும்? பஸ் கிடைக்கும். பஸ் கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும்? ஆட்டோ ரிக்ஷா கிடைக்கும். ஆட்டோ ரிக்ஷா கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும்? கால் டாக்ஸி கிடைக்கும். கால் டாக்ஸியும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும்? இப்படி காட்டினா லிஃப்டாவது கிடைக்கும். சேர வேண்டிய இடத்துல எளிதாக சேர்ந்து விடலாம். Because the children say no, if you stand in the bus stand you will get a bus. No bus, you will get an auto. No auto, you will get a call taxi. If you don't have call taxi, if you show your hands like this, someone will give a lift for you. So these days we have all kinds of privileges. But those days it was not that. அதெல்லாம் யாக்கோபுடைய மனதிலே ஒரு பதட்டம், ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சேர வேண்டிய இடத்துல நான் சேருவேனோ? மனதிலே ஒரு சஞ்சலம், பயம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது.
ஆண்டவர் அவரோடு தான் பேசினார். யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை காத்து மீண்டும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபே, மீண்டும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன். நீ போகிறதை போல நீ திரும்பி வரப்போவதில்லை. நான் உனக்கு சொன்னதை நிறைவேறும் மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. What have I promised you? What I told you, it shall come to pass. Until then, I shall not leave you. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எதை வாக்கு கொடுத்தார்? எதை வாக்கு கொடுத்தார்? உன் பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? உன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் தொழிலை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that God has spoken about you, about your family, about your children, about your future, about your ministry? What has God spoken? இன்னைக்கு சூழ்நிலை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, இது நடக்குமா, முடியுமா, இது மாறாதா, இதே இடத்துல என் வாழ்க்கை மடிந்து போய்விடுமா, இதே கடன் பிரச்சனை வாழ்க்கை முடிந்து போய்விடுமா, என் தொழில் செழிக்காதா, will my business not come up? சூழ்நிலை உன்னை கைவிடலாம், மனிதர்கள் உன்னை கைவிடலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்திருப்பாரோ, அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாமல் இருப்பார். என் அன்பு சகோதரன் ஜெபராஜ் அநேக காரியங்களை, பால்ராஜ் அநேக காரியங்களை குறித்து உடைந்த நிலையிலே மனதில் பலவிதமான கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். அன்று யாக்கோபோடு பேசினார், நான் சொன்னவைகள் நிறைவேற மட்டும் உன்னை கைவிட மாட்டேன். Brother Paulraj, Brother Jabaraj, God is talking to you only. What God has promised you, until it come to pass, He will not let you down. He will not let you down. Don't be carried away by your present situation. என் அன்பு சகோதரியே, டாக்டர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் விட்டாயா? ஆபரேஷனுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, பணத்துக்கு எங்க போவேன் என்று சொல்லி பதறி கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும், இத்தனை சவரங்கள் கேட்கிறார்கள், என் பிள்ளை எப்படி திருமணம் நடத்துவேன் கேள்வியோடு இருக்கிறாயா? இத்தனை வருடங்கள் ஆகிட்டு எல்லாம் நான் பார்க்காத டாக்டர், செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்லை, இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்கல. போன வருடம் பல காரியங்கள் நடக்கும் நினைச்சேன், நடக்கல. இந்த வருடமும் அதே போல் முடிந்து போய்விடும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? My dear brothers and sisters, are you weeping and crying and saying, where I will go for my money? Doctors are saying that I have to undergo a surgery. How I'll bear this pain? How I'll bear this, provide the money? I have to get my child married. They are asking so much of money for the marriage. Where will I go? God says, as God sent an Elijah a crow to provide his needs, God will send it. My dear brothers and sisters, remember, the Bible says, I will set my eyes upon you for good. நன்மை உண்டாகத்தக்கதாக என் கண்களை உன்மேல் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் தீமையனை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் துன்பத்தை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் தோல்வியை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் கண்ணீரை பார்த்திருக்கலாம். ஆனா இனிமேல் தேவனுடைய கண்கள் நன்மை உண்டாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறபடிதான் இனி சந்தோஷம்தான், இனி மகிழ்ச்சி தான், இனி ஆசீர்வாதம் தான், இனி கொண்டாட்டம் தான். என் அருமை மகள் சூசன், நீ அன்பு மகள் தேவி, நீ எதிர்பார்த்தது விரும்பினது வரும். நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டிடுவார். சிஸ்டர் தேவி, whatever you have been weeping and crying, Sister Priscilla, the Lord knows your tears, the Lord knows your agony. God will perfect everything. அன்பு மகள் பவுலின், மக்கள் பேசுகிறதை எண்ணி நடக்கிறதை எண்ணி கலங்காதே. தேவன் உன்னை சிறுமப்படுத்துகிற அதே இடத்தில் உன்னை உயர்த்த போகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். சிஸ்டர் பவுலின், before everyone who stood against you, God will lift you as an head and not as a tail. Don't be worried about the obstacles. The eyes of God is watching to do good for you. Shall we close our eyes and look up to God? Our Heavenly Father God,
Lord, I give everyone who's watching this program with much burden and tears. Touch everyone, oh God. You are the Lord who knows the tears. You are the Lord who knows the pain. You are the Lord who knows the agony that is burdening them. Touch everyone, oh God. கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் தொடுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருந்துட்டாங்க, என் சகோதரர்கள் எல்லாம் இருந்தோம், ஒரு அனாதை போல இருக்கிறேன்னு சொல்லி அழுகியோடு இருக்கிறாய் அல்லவா. My father is gone, my mother is gone, I'm all alone like an orphan, though everyone blood relatives are there. உன்னை திக்கற்றலா விடேன் என்று யாக்கோபு அப்படிதான் அழுதான். எல்லாம் இருந்தும் அனாதை போல தனியா நடந்துட்டு இருக்கிறேனே, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதே யாக்கோபு சொல்லுகிறான், வெறும் கோலோடு தடியோடு இந்த பிரயாணத்தை செஞ்சேன், நன்மை செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருந்தபடினால் கர்த்தர் இரு பரிவானங்கள் என்னை ஆசீர்வதித்தார். என் அருமை மகளே, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ, தள்ளி வைத்தார்களோ, அன்பு மகள் நிஷா, உனக்கு சொந்தமானதை எதையும் இழந்து போவதில்லை. நிஷா, நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் ஆண்டவர் அறிவார். நீ எதிர்பார்க்காத பலனை, நீ எதிர்பார்க்காத நன்மையை ஆண்டவர் கட்டிடுவார். Sister Diana, God knows the tears that you have been burdened. God knows the thing about the official matters that you have been burdened about. God is going to perfect everything about you. Sister Tina, God is going to do the same thing to you. A lot of surprises are waiting in this year for you. இந்த வருடத்தில் பல அற்புதங்கள் உனக்காக காத்திருக்கிறது. நீ தாழ்ந்திருப்பதில்லை, உயர்ந்து நிற்பாய். தேவன் மேன்மைப்படுத்துவார். My dear brothers and sisters, keep your fingers crossed. Good days are there before you, because we have a good God who's watching over you. நன்மையான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. காரணம், நல்ல தேவன் நன்மை செய்ய நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். God bless you.